RTVKGF News முக்கிய செய்திகள். அவரை போல இங்காரும் இல்ல, அலசிப்பாரு நீ உலகத்துல. அண்ணனுன்னா அண்ணனையா, அன்புள்ள மன்னனையா. ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. ஹென்ரீஸ் 6வது வார்டு முன்னாள் கவுன்சிலரும் மக்கள் மனங்களில் நீங்காத இடம் பிடித்த தீவிர மக்கள் சேவகருமான திரு சாம்ராஜ் அவர்களின் 57வது பிறந்தநாள் விழா தொண்டர்களின் எழுச்சிமிக்க ஆரவாரத்துடனும் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளின் பங்கேற்புடனும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு KUDA சேர்மன் திரு சீனிவாஸ் மற்றும் பிளாக் காங்கிரஸ் பிரசிடென்ட் திரு மாணிக்கம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். அதிரடி உரை மற்றும் புகழாரம். விழாவில் சிறப்புரையாற்றிய தலைவர்கள், நமது அருமை நண்பர் திரு சாம்ராஜ் அவர்கள் மிகச் சிறிய வயதிலேயே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சாதனை படைத்தவர். பதவி இருக்கிறதோ இல்லையோ, எப்போதும் தனது 6வது வார்டு மக்களின் நல்வாழ்வையே மூச்சாகக் கொண்டு செயல்படுபவர். குடிநீர் பிரச்சனை, சாலை வசதி, போர்க்கால அடிப்படையில் போர்வெல் அமைத்தல் என எந்த பிரச்சனையானாலும் சட்டமன்ற உறுப்பினரிடம் நேரில் சென்று உரிமையோடு வாதித்து தன் வார்டுக்கு தேவையான அத்தனை நலத்திட்டங்களையும் பெற்றுத் தருவதில் அவர் வல்லவர். அதுமட்டுமன்றி இப்பகுதி மக்களின் ஆன்மீக நல்வாழ்விற்காக தேவாலயம் அமைத்து இறைப்பணியிலும் சமூகப் பணியிலும் தன்னலமின்றி ஈடுபட்டு வருகிறார். இப்படிப்பட்ட நல்ல மனிதர், நல்ல நண்பர் நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த ஆரோக்கியத்துடனும் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். திரண்ட தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு திரு சாம்ராஜ் அவர்களுக்கு சால்வை, மாலை அணிவித்து தங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர். KUDA சேர்மன் திரு சீனிவாஸ், பிளாக் காங்கிரஸ் பிரசிடென்ட் திரு மாணிக்கம், திரு பாபு பிளாக் காங்கிரஸ் தலைவர், திரு எல்பாஸ் இளைஞர் காங்கிரஸ் தலைவர், திரு ஆனந்தன் மற்றும் திரு ஜகா வட்டார காங்கிரஸ் தலைவர்கள், திரு சரவணன் பிளாக் காங்கிரஸ் துணைத் தலைவர், திரு தென்னரசு மற்றும் திரு நாகராஜ் முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள், சோஷியல் ஒர்க்கர், திரு தீபக் WT பிளாக், திரு பொற்றமாரி கண்ணன், திரு சம்பத் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள். கேக் வெட்டி இனிப்பு உணவு வழங்கப்பட்டது. 57வது பிறந்த நாளை முன்னிட்டு பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட கேக் வெட்டப்பட்டு அங்கு திரண்டிருந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் உணவு வழங்கப்பட்டன. மக்கள் சேவகர் சாம்ராஜ் வாழ்க என்ற முழக்கங்களுடன் விழா மிக கோலாகலமாக நிறைவுற்றது. ಹೆನ್ರೀಸ್ಟ್ 6ನೇ ವಾರ್ಡಿನ ಮಾಜಿ ಕೌನ್ಸಿಲರ್ ಹಾಗೂ ಜನರ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಅಳಿಯದ ಸ್ಥಾನ ಪಡೆದಿರುವ ಜನಸೇವಕ ಶ್ರೀ ಸಾಮ್ರಾಜ್ ಅವರ 57ನೇ ಜನ್ಮದಿನವನ್ನು ಕಾರ್ಯಕರ್ತರ ಭಾರೀ ಸಂಭ್ರಮ, ಸಾರ್ವಜನಿಕರು ಹಾಗೂ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಮುಖಂಡರು ಮತ್ತು ಪದಾಧಿಕಾರಿಗಳ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅದ್ಧೂರಿಯಾಗಿ ಆಚರಿಸಲಾಯಿತು. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ KUDA ಅಧ್ಯಕ್ಷರಾದ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸ್ ಹಾಗೂ ಬ್ಲಾಕ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅಧ್ಯಕ್ಷ ಶ್ರೀ ಮಾಣಿಕ್ಕಂ ಮುಖ್ಯ ಅತಿಥಿಗಳಾಗಿ ಭಾಗವಹಿಸಿ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಗೌರವವನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿದರು. ಅದ್ಧೂರಿ ಭಾಷಣ ಮತ್ತು ಅಭಿನಂದನೆಗಳು. ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದ ನಾಯಕರು ಹೀಗೆ ಹೇಳಿದರು. ನಮ್ಮ ಆತ್ಮೀಯ ಸ್ನೇಹಿತ ಶ್ರೀ ಸಾಮ್ರಾಜ್ ಅವರು ಅತಿ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲೇ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಅಭ್ಯರ್ಥಿಯಾಗಿ ಸ್ಪರ್ಧಿಸಿ ಕೌನ್ಸಿಲರ್ ಆಗಿ ಆಯ್ಕೆಯಾಗುವ ಮೂಲಕ ಸಾಧನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಹುದ್ದೆ ಇದ್ದರೂ ಇರದಿದ್ದರೂ 6ನೇ ವಾರ್ಡಿನ ಜನರ ಕಲ್ಯಾಣವನ್ನೇ ತಮ್ಮ ಜೀವನದ ಧ್ಯೇಯವನ್ನಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡು ಸದಾ ಸೇವೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಕುಡಿಯುವ ನೀರಿನ ಸಮಸ್ಯೆ, ರಸ್ತೆ ಅಭಿವೃದ್ಧಿ, ತುರ್ತು ಅವಶ್ಯಕತೆಯ ಬೋರ್ವೆಲ್ ವ್ಯವಸ್ಥೆ ಸೇರಿದಂತೆ ಯಾವುದೇ ಸಮಸ್ಯೆಯಾದರೂ ಶಾಸಕರನ್ನು ನೇರವಾಗಿ ಭೇಟಿ ಮಾಡಿ ಜನರ ಪರವಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿ ವಾದಿಸಿ ತಮ್ಮ ವಾರ್ಡಿಗೆ ಅಗತ್ಯವಿರುವ ಎಲ್ಲ ಅಭಿವೃದ್ಧಿ ಕಾಮಗಾರಿಗಳು ಮತ್ತು ಕಲ್ಯಾಣ ಯೋಜನೆಗಳನ್ನು ತಂದುಕೊಡುವಲ್ಲಿ ಅವರು ಸದಾ ಮುಂಚೂಣಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಅಷ್ಟೇ ಅಲ್ಲದೆ ಈ ಭಾಗದ ಜನರ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಅಭಿವೃದ್ಧಿಗಾಗಿ ಚರ್ಚ್ ನಿರ್ಮಿಸಿ ದೇವರ ಸೇವೆಯ ಜೊತೆಗೆ ಸಮಾಜ ಸೇವೆಯಲ್ಲೂ ನಿಸ್ವಾರ್ಥವಾಗಿ ತೊಡಗಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಇಂತಹ ಒಳ್ಳೆಯ ವ್ಯಕ್ತಿ ಹಾಗೂ ಜನಪ್ರಿಯ ನಾಯಕ ಶ್ರೀ ಸಾಮ್ರಾಜ್ ಅವರು ದೀರ್ಘಾಯುಷ್ಯ, ಉತ್ತಮ ಆರೋಗ್ಯ ಹೊಂದಿ ಇನ್ನೂ ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಕಾಲ ಜನಸೇವೆ ಮಾಡುವಂತೆ ಸರ್ವಶಕ್ತ ದೇವರನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ.
ಭಾಗವಹಿಸಿದ ಪ್ರಮುಖ ನಾಯಕರು ಹಾಗೂ ಗಣ್ಯರು. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಅನೇಕ ಮುಖಂಡರು ಹಾಗೂ ಪದಾಧಿಕಾರಿಗಳು ಭಾಗವಹಿಸಿ ಶ್ರೀ ಸಾಮ್ರಾಜ್ ಅವರಿಗೆ ಶಾಲು ಹೊದಸಿ ಹಾರ ಹಾಕಿ ಹೃತ್ಪೂರ್ವಕ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಕೋರಿದರು. ಕೆಯುಡಿಎ ಅಧ್ಯಕ್ಷರು ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸ್, ಬ್ಲಾಕ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅಧ್ಯಕ್ಷ ಶ್ರೀ ಮಾಣಿಕ್ಕಂ, ಶ್ರೀ ಬಾಬು ಬ್ಲಾಕ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ನಾಯಕ, ಶ್ರೀ ಎಲ್ಬಾಸ್ ಯುವ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅಧ್ಯಕ್ಷ, ಶ್ರೀ ಆನಂದನ್ ಹಾಗೂ ಶ್ರೀ ಜೇಗ ವಲಯ ಕಾಂಗ್ರೆಸ್ ಮುಖಂಡರು, ಶ್ರೀ ಸರ್ವಣನ್ ಬ್ಲಾಕ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಉಪಾಧ್ಯಕ್ಷರು, ಶ್ರೀ ತೆನ್ನರಸು ಹಾಗೂ ಶ್ರೀ ನಾಗರಾಜ್ ಪ್ರಮುಖ ಕಾಂಗ್ರೆಸ್ ಮುಖಂಡರು ಮತ್ತು ಸಮಾಜ ಸೇವಕರು, ಶ್ರೀ ದೀಪಕ್ WT ಬ್ಲಾಕ್, ಶ್ರೀ ಪೋತ್ರ ಮಾರಿಕಣ್ಣನ್, ಶ್ರೀ ಸಂಪತ್ ವಿಶೇಷ ಆಹ್ವಾನಿತರು ಹಾಗೂ ಪಕ್ಷದ ಪದಾಧಿಕಾರಿಗಳು. ಕೇಕ್ ಕತ್ತರಿಸಿ ಸಿಹಿ ಮತ್ತು ಊಟ ವಿತರಣೆ. 57ನೇ ಜನ್ಮದಿನದ ಅಂಗವಾಗಿ ಭವ್ಯವಾಗಿ ಅಲಂಕರಿಸಲಾದ ಕೇಕ್ ಕತ್ತರಿಸಿ ಅಲ್ಲಿದ್ದ ಕಾರ್ಯಕರ್ತರು, ಪಕ್ಷದ ಪದಾಧಿಕಾರಿಗಳು ಹಾಗೂ ಸಾರ್ವಜನಿಕರಿಗೆ ಸಿಹಿ ಮತ್ತು ಊಟವನ್ನು ವಿತರಿಸಲಾಯಿತು. ಜನಸೇವಕ ಸಾಮ್ರಾಜ್ ಚಿರಾಯುಷ್ಮಾನಾಗಲಿ ಎಂಬ ಘೋಷಣೆಗಳ ನಡುವೆ ಈ ಜನ್ಮದಿನೋತ್ಸವವು ಅತ್ಯಂತ ಸಂಭ್ರಮ ಮತ್ತು ವೈಭವದಿಂದ ಯಶಸ್ವಿಯಾಗಿ ನೆರವೇರಿತು. இதுபோன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள RTVKGF நியூஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய அருமை நண்பர் சாம்ராஜ் அவர்களுக்கு ஏஜிஎஃப் காங்கிரஸ் சார்பாக மற்றும் நண்பர்களின் சார்பாக மனமார்ந்த திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த திருநாள் விழாவை தலைமையேற்று நடத்தி கொடுக்கும் என்னுடைய நண்பர் சீனிவாசன் ஏரியா சேர்மன் அவர்களுக்கும், அதே போன்று பிளாக் காங்கிரஸ் ஜெனரல் செக்ரட்டரி பாபு அவர்களையும், அதே போன்று யூத் காங்கிரஸ் தலைவர் எல்பாஸ் அவர்களும், அதே போன்று இந்த வட்டாரத்தின் காங்கிரஸ் தலைவர்கள் ஆனந்தன் மற்றும் ஜடா மற்றும் இந்த வட்டாரத்தைச் சேர்ந்த அனைத்து காங்கிரஸ் தலைவர்களுக்கும், அதே போன்று நம்மோடு வந்திருக்கும் பிளாக் காங்கிரஸ் வைஸ் பிரசிடென்ட் சரவணன் அவர்களையும், அதே போன்று தென்னரசு அவர்களையும் வருக வருக வரவேற்று, ஏன்னா வரவேற்பது அவர் ஆட்டணும், அவருக்கு பதிலாக நாங்களே அவரை வரவேற்று, மற்றும் இந்த விழாவிற்கு இந்த திருநாள் விழாவில் வருகை தந்திருக்கும் தீபக் மற்றும் எல்லா நண்பர்களுக்கும் மற்றும் சம்பத் அனைத்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் மற்றும் இந்த வட்டாரத்தை சேர்ந்த தலைவர்களுக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, திரு ஷாம் அவர்கள் ரொம்ப சிறிய வயதிலே கவுன்சிலர் ஆனார். காங்கிரஸ் கட்சியில அவருக்கு சீட் கிடைச்சிச்சு. அதை பயன்படுத்தி அவர் இந்த வட்டாரத்திற்கு பல நல்ல சேவைகளை செய்திருக்கிறார். இன்று கூட அவர் சேவை செய்து கொண்டிருக்கிறார். அது அவருடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னு சொன்னா, இந்த வட்டாரத்தில் உள்ள மக்களை குறைகளை போக்குவது, இந்த வட்டாரத்துக்கு தேவையான என்ன பிரச்சனையாலும் நிறைவேற்றி கொடுப்பது, இப்படி பல பல டெவலப்மெண்ட்ஸ் செய்யறதுக்கு ஷாம் அவர்கள் அன்றாடம் உழைத்துக் கொண்டிருக்கிறார். எம்எல்ஏ கிட்ட அவர் வந்தா கூட சரி, இந்த வட்டாரத்தை பார்த்தீங்கன்னா அதை பண்ணணும், இந்த டெவலப்மெண்ட் பண்ணோம், போர் வேணும், இப்போ கேட்டுனே இருப்பார். சீனி கிட்ட சொல்லுவாரு, சீனி எம்எல்ஏ கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவர் தொடர்ந்து இந்த வட்டாரத்தின் வளர்ச்சிக்காகவும் அவரை சேர்ந்தவர்களின் வளர்ச்சிக்காகவும், அதே போன்று குறிப்பாக தெய்வ காரியங்களை செய்வது எல்லாருக்கும் அமைவதில்லை. இருந்தாலும் நம்முடைய நண்பர் ஷாம் அவர்கள் இப்பொழுது சர்ச்சை இங்கே கட்டி இங்கு அவர் சேவை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு அவர்களுக்கு அவர் ஒரு பெரிய சேவையை செய்து கொண்டது. இப்படிப்பட்ட ஒரு நல்லவரை வல்லவரை நல்ல நண்பரை இந்த நேரத்திலே பார்த்தவர்கள் எங்களுக்கு பெருமையாக இருந்தது. அவர் என்றென்றும் நீடுழி வாழ வேண்டும், நானும் நலமுடன் வாழ்க்கையில் வளமுடன் வாழ வேண்டும் என்ற நல்ல நேரத்தை வாழ்த்தி மனதில் நன்றி வணக்கம். பல சேவைகளை எக்ஸிஸ்ட் செய்திருக்கிறாரு. அவர் வரும்போதும் ட்ரைனேஜ், ரோடு வசதி, செடி வெட்டுறது, அப்புறம் போர்வெல், தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாத அளவுக்கு அவர் செய்து கொடுத்தாரு. அந்த மாதிரி கவுன்சிலர்களுக்கு நம்மளுக்கு முக்கியமான ஆளுநர் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட், மற்ற ரேஷன் கார்டு எல்லாத்தையும் அவர் எல்லாருக்கும் அவர் தேவைப்படுற அளவுக்கு
செய்திருக்கிறாரு. அவர் கவுன்சிலர் இல்லாதப்போ கூட அவர் பல விதமான வேலைகளை செய்திருக்கிறாரு. இவ்வளோ பெரிய கோயில் கட்டி முடிச்சு கொடுத்துக்கிறாரு. கோயில் பக்கத்தில் ஒரு ரூமு, மேலே ஒரு பில்டிங்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டமான வேலை இது. அவ்வளோ இதுவாக வந்து பெருமையாக அவர் ஒண்டியாக நின்று எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னே நல்லா நடத்திட்டு அவருக்கு நன்றி தெரிவிக்கணும். அவருக்கு பர்த்டே ஆகி இன்னும் 56 வயசு ஆகிடுது, 57 வயசு ஆகிடுது. அவர் நீண்ட ஆயுள் கொடுத்து கடவுள் ஆசீர்வதிக்க வந்து விரும்பி கேட்டுக்கிறார். நன்றி. தேவாவியானோர் தகப்பனை மட்டுமாய் 56 தகப்பனை ஆண்டுகள் கழித்து 57ஆம் நாளை கர்த்தர் கிருபையாய் கூட்டி கொடுத்த தயவுக்காக நன்றி அப்பா. இந்த புதிய நாளையும் புதிய வருஷத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிழை ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தகப்பனே வந்திருக்கிற தகப்பனே ஒவ்வொரு தலைவர்களையும் ஆவியானோர் கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் தகப்பனை பிழை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுக்கு ஒரு நல்ல தலைவரை ஆயத்தப்படுத்தி கொடுங்க. தேவனை சந்திங்க இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாவற்றையும் கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். என் தேவனே தொடக்க முதல் முடிவு பரியந்தமும் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். நாங்கள் ஜனங்களாய் கூடி தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகனை ஆசீர்வதிக்க இந்த நேரங்களை கொடுத்தமைக்காக நன்றி அப்பா. உன் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எடுத்து தகப்பனை செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உடைய தயவுள்ள கரம் பிள்ளைக்கு நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. நீர் மாத்திரமே உயர, நாங்கள் தாழ. என் தேவனுடைய கரம் பிள்ளை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்க எல்லா தடைப்பாடுகளையும் உடைக்க என் தேவன் தாமே கிருபை பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்க ராஜா. ஒரு நல்ல தலைவனை ஏற்படுத்தி கொடுக்க இந்த கரம் பிள்ளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.